புதுசாக ஏற்றுமதி தொழிலுக்குள்ளே வர்றவங்க பெரும்பாலான பேர் வந்து முதல் ஆர்டரில் நஷ்டத்தை சந்திச்சிருப்பாங்க. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, ஏற்றுமதியில் பல மறைமுக ஆபத்துகள் இருக்குது. இது போக போகத்தான் நமக்கு பிடிபடும். ஸோ இந்த வீடியோவில் அந்த ஆபத்துகள் என்ன, அதிலிருந்து நாம் எப்படி மீண்டு வர்றது அப்படின்றத பார்ப்போம். ஃபஸ்ட்டு எக்ஸ்போர்ட் அப்படின்னாலே நமக்கு என்ன தெரியும் அப்படின்னா, ஆர்டர் வரும், பொருள் அனுப்புவோம், டாலரில் பணம் வரும் அப்படிம்பாங்க. அது உண்மைதான். ஆனால் அதுக்கு பின்னாடி வந்து நிறைய மறைமுக செலவுகள் இருக்குது, மறைமுக ஆபத்து இருக்குது. சில விஷயங்களை கரெக்டாக பண்ணலை அப்படின்னா பெரிய அளவில் நமக்கு நஷ்டம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. நான் எப்போவுமே வந்து புதுசாக ஏற்றுமதி தொழிலுக்குள்ளே வர்றவங்களை வந்து இந்த பெரிசபிள் குட்ஸு, அதாவது 1லேருந்து 3 நாளைக்குள்ளே கெட்டு போகக்கூடிய பெரிசபிள் குட்ஸை வந்து பண்ணாதீங்க அப்படின்னு தான் சொல்லுவேன். ஏன்னா அதில் வந்து நம்ம சைடு தப்பு இல்லாமல் வேறு சில ஃபேக்டர்னால கூட நமக்கு லாஸ் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. சப்போஸ் ஃப்ளைட்டு வந்து டிலே ஆகிடுச்சின்னு வைங்க, நம்ம என்ன பண்ண முடியும்? அடுத்து வேறு எந்த ஃப்ளைட்டும் இல்லை, ஃப்ளைட்டில் இருந்தாலும் அதில் வந்து கார்கோ ஸ்பேஸ் இல்லை. ஸோ அந்த சமயத்தில் அழுகி போகக்கூடிய பொருட்கள், கடல் உணவுப் பொருட்கள் அல்லது ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ் இதெல்லாம் எக்ஸ்போர்ட் பண்ணும்போது நமக்கு கம்ப்ளீட்டாக அந்த கன்சைன்மெண்ட்டே வந்து லாஸ் தான். ஸோ என்ன பண்ணணும்? உடனடியாக உள்நாட்டில் விற்றே ஆகணும். இப்போது இதுக்கு மாற்று என்ன பண்ணலாம் ஆரம்ப காலகட்டத்தில் அப்படின்னா, பதப்படுத்தப்பட்ட உணவுகள், ஃப்ரோசன் ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸு, ஃப்ரோசன் சீ ஃபுட்டு, இல்லை கருவாடு, இந்த மாதிரி பொருட்களை சூஸ் பண்ணலாம். ஏன்னா இதனோட செல்ஃப் லைஃப் அப்படின்றது ஒரு 6 மாதத்துலேருந்து 1 வருஷம் வரைக்கும் இருக்கும். ரெண்டாவது, ஆர்வ மிகுதியில் ஒரு பொருளை தேர்ந்தெடுப்பாங்க. அந்த பொருளோட எடை அதிகமாக இருக்கும், அல்லது அந்த பொருள் ஆக்குபை பண்ணக்கூடிய ஸ்பேஸ் அதிகமாக இருக்கும். ஆனால் விலை அப்படின்றது ரொம்ப குறைவாக இருக்கும். ஸோ இந்த சமயத்தில் இந்த ஷிப்பிங் சார்ஜ், கப்பல் கட்டணம் அப்படின்றது ரொம்ப அதிகமாகிடும். அது நம்ம லாபத்தை சாப்பிட்டு நமக்கு நஷ்டத்தை ஏற்படுத்திடும். ஸோ நம்ம ஏற்றுமதி பண்ணும்போது அந்த பொருள் எந்த அளவுக்கு இருக்குது, அதனோட வேல்யூ எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றதையும் பார்க்கணும். நாம் எப்போவுமே எடை குறைவு அல்லது அந்த பொருள் ஆக்குபை பண்ணக்கூடிய ஸ்பேஸ் குறைவாக இருக்கணும், அதே நேரத்தில் வேல்யூ அதிகமாக இருக்கக்கூடிய பொருளை தான் தேர்ந்தெடுக்கிறதும். அப்படி தேர்ந்தெடுத்தால் தான் நமக்கு ஷிப்பிங் காஸ்ட்டில் வந்து நஷ்டம் ஏற்படாது. எளிதாக சொல்லணும் அப்படின்னா, உங்களுக்கு ஒரு உதாரணம் இந்த பஞ்சை சொல்லலாம். பஞ்சு வெயிட் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஆனால் பஞ்சு வந்து யாரும் 5 கிலோ 10 கிலோ இல்லை ஒரு 100 கிலோ 200 கிலோ ஆர்டர் போட மாட்டாங்க. நிறைய குவான்டிட்டி அதிகமாக கேட்பாங்க. ஸோ அப்போது அல்டிமேட்டாக ஆக்குபை பண்ணக்கூடிய ஸ்பேஸ் அதிகமாகிடும். இப்போ கப்பலில் ஏற்றுமதி பண்ணும்போது நாம் என்ன பண்ணுவோம்? இந்த ஸ்பேஸுக்கு தான் வந்து எக்ஸ்போர்ட்டுக்கு கால்குலேட் பண்ணுவோம். ஸோ 10 கிலோ பஞ்சு ஆக்குபை பண்ணக்கூடிய ஸ்பேஸுக்கு வெயிட்டுன்னு கணக்கு போட்டால் 50 கிலோவுக்கு அவங்க சார்ஜ் பண்ணுவாங்க. ஸோ இது நமக்கு பெரிய நஷ்டத்தை கொண்டு வந்து விட்டுரும். அதுக்கடுத்து என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தரை எக்ஸாம்பிளாக சொல்லலாம். அவர் என்ன பண்ணுவார்? இந்த மேரத்தான் மாதிரி பல்வேறு நாடுகளில் வந்து அடிக்கடி நடந்துகிட்ருக்கும், வருஷம் பூரா நடந்துகிட்ருக்கும். ஸோ அதுக்கு தான் வந்து ஆர்டர் எடுப்பார். ஆர்டர் குவான்டிட்டி பார்த்திங்கன்னா சர்வசாதாரணமாக 1,00,000 டிஷர்ட்டு, 1,50,000 டிஷர்ட்டு, 2,00,000 டிஷர்ட் தான் ஆர்டர் எடுப்பார். எல்லாமே ஒயிட் கலராக இருக்கும். பிராண்டு எதுவும் இருக்காது. சம்டைம்ஸ் அவங்க வந்து ஏதாவது ஒரு பிரிண்ட் அடிக்க சொல்லுவாங்க. ஒயிட் டிஷர்ட்டு, லோ ஜிஎஸ்எம்மு, அப்படியே பெட்டி பெட்டியாக போகும். பார்த்தோன்னா கம்பெனிலேருந்து 3 கண்டெய்னர் 4 கண்டெய்னர்னு கிளம்பி போகும். வெளியிலேருந்து பார்க்குறதுக்கு அப்பா கோடி கோடியாக சம்பாதிக்கிறாரு அப்படின்னு சொல்லி தோணும். ஆனால் உண்மையிலேயே வந்து அவருக்கு வெரி வெரி தின் மார்ஜின். அந்த சிங்கிள் டிஜிட் மார்ஜின் கூட சொல்ல முடியாது. கிட்டத்தட்ட அதிலே வந்து மினிமல் மார்ஜின் அப்படின்னு வேணால் சொல்லலாம். அந்த அளவுக்கு மார்ஜின். ஸோ அப்படிலாம் வந்து நாம் குறைஞ்ச விலையில் நாம் ஒரு ப்ராடக்டை பல்காக பண்ணுறது அப்படின்றது வந்து நமக்கு பெரிய அளவில் அப்படியே கழுத்தில் கத்தி வச்ச மாதிரி தான். அந்த ப்ராஃபிட் வந்து அப்படி தான் இருக்கும். கொஞ்சம் அசந்தான் நம்மளை வந்து பெரிய லாஸு கொண்டு விட்டுரும். இதில் வந்து போட்டி அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னு வைங்க, பங்களாதேஷ், வியட்நாம் இந்த மாதிரி பெரிய நாடுகள்லாம் வந்து போட்டிக்கு வரும். குறிப்பாக சீனா மிகப்பெரிய போட்டி நமக்கு. ஸோ நம்ம ப்ரைஸில் வந்து ரொம்ப கால்குலேட்டிவாக போட வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு உள்ளாகும். ஸோ கொஞ்சம் அசந்தா கூட லாஸ் ஆகி போகும். ஸோ அதனால் இந்த மாதிரி ப்ராடக்டை விட்டுட்டு வேல்யூ ஆட் பண்ண ப்ராடக்ட்டு, ஆர்கானிக் ப்ராடக்ட் அப்படி போகிறது அப்படின்றது வந்து நமக்கு நல்லது. அதில் வந்து குவான்டிட்டிலாம் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். அதே நேரத்தில் ஹை வேல்யூ இருக்கும், ஹை ப்ராஃபிட் வந்து இருக்கும். பலரும் இதை பற்றி தெரிஞ்சிருப்பீங்க. அதாவது ஒரு பிராண்டட் ப்ராடக்டை நாம் எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு. இப்போ ஒரு லீ அப்படின்னு சொல்லி ஒரு பிராண்ட் இருக்குது. ஸோ அந்த பிராண்டு போட்டு நான் ஒரு டிஷர்ட்டையோ அல்லது ஒரு ஜீன்ஸையோ நான் வந்து தயார் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணுறேன் அப்படின்னா அது மிகப்பெரிய சட்டவிரோதம். திருப்பூரில் சில வருஷங்களுக்கு முன்னாடி, சில வருஷம் அப்படின்னா ஒரு 10 வருஷம் இருக்கும், பேப்பரில் பெருசாக நியூஸ் வந்தது. இதே மாதிரி ஒரு கொங்கு மெயின் ரோடுன்னு ஒரு ஏரியா இருக்குது. அங்கே இந்த மாதிரி ஒரு இன்டர்நேஷ்னல் பிராண்டை இந்த மாதிரி ஃபேக்காக தயார் பண்ணியிருக்காங்க. அதை வந்து பிடிச்சி அவங்களுக்கு ஸ்பாட் ஃபைன் பார்த்தீங்க அப்படின்னா அப்போவுமே வந்து ஒரு 5 லட்ச ரூபாய் போட்டுட்டு அவருக்கு இம்ப்ரெஸ்மெண்ட் கொடுத்தாங்க. கிட்டத்தட்ட 7 வருஷம் ஜெயில் மாதிரி கொடுத்தாங்க. ஸோ அந்த மாதிரி நாம் எப்போவுமே பண்ணக்கூடாது. எந்த ஒரு
இன்டர்நேஷ்னல் பிராண்டு அல்லது ரிஜிஸ்டர்டு ஒரு கார்ப்பரேட் நிறுவனத்தோட ஒரு பிராண்டை வந்து நாம் காப்பி பண்ணுறது அப்படின்றது முழுக்க முழுக்க சட்டவிரோதம். அதுக்கு பதிலாக நமக்கான சொந்த ஒரு பிராண்டை நாம் க்ரியேட் பண்ணிக்கிறது அப்படின்றது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இது நமக்கு ரொம்ப கவனமாக பார்க்க வேண்டியது. ஸோ எப்போவுமே வந்து நீண்ட ஆயுள் இருக்கக்கூடிய ஒரு ப்ராடக்டை சூஸ் பண்ணுறது, குறைந்த எடை அதிக மதிப்பு இருக்கக்கூடிய ஒரு ப்ராடக்டை சூஸ் பண்ணுறது, நமக்குன்னு சொந்தமாக ஒரு பிராண்ட் வச்சுக்கிறது, இது எல்லாம் வந்து எதிர்காலத்தில் நாம் லாங் டேர்முக்கு பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு ஒரு சப்போர்ட்டாக இருக்கும்.